ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கோயம்புத்தூர் ஃபுடி. ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா அப்டவுன் ரெஸ்டாரண்ட். ஸோ எங்கே இருக்குன்னா பாலக்காட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்க்கிங்க்கே இடம் இல்லாமல் அவ்வளோ க்ரௌடான ஒரு டைமில் தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் வந்துட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா a massive dining space with a premium touchன்னு சொல்லலாம். when I open the menu என்ன cuisines இல்லை அப்படிங்கிற மாதிரி சூப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருந்தது. சைனீஸ், கான்டினென்டல், இந்தியன் சொல்லிட்டு ஸ்டார்டர்ஸ்லையும் அதே மாதிரி cuisinesலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஹைவேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து யார் வந்தாலுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஸோ மெனு பார்த்தீங்கன்னா இட் லைக் ஒரு புக்லெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ மெனுவில் ப்ரைஸிங் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாமினல் சொல்ல முடியாது, இல்லை டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைன், ஓகே. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலாம். So here my first starter on the table. So first வந்து chicken 65. So வந்து garnished with puppet, lemon, அதுக்கப்புறம் ஆனியன், கறி லீவ்ஸ் எல்லாமே. ஸோ கேரளாவில் அப்படி தான் சர்வ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு தொடர்ந்து அடுத்தது லாலிபாப். ஸோ லாலிபாப்பும் வந்துட்டு சூப்பர் டெலிஷியஸாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாலிபாப் டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரியலி ஐ லவ் த டேஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் அது ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லாலிபாப் ஐல் கிவ் குட் மார்க்ஸ். So next, getting into main course. So Kerala meals on the table. ஸோ கேரளா மீல்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரளா ரைஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நமக்கு தமிழ்நாடு இந்த நார்மல் ரைஸ் கேட்டாலும் கிடைக்கும். கூட்டு, பொரியல், சாம்பார், அவியல், தயிர், ரசம், பாயசம், பப்படம் எல்லாமே சேர்த்து நமக்கு அந்த ஒரு கேரளா மீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்மூர் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஸோ பிரியாணி வந்து இங்கே செட்டிநாடு ஸ்டைலையும் கிடைக்கும் அண்ட் கேரளா பிரியாணியும் அவைலபிள். அண்ட் திஸ் டெலிஷியஸ் ஒன் இஸ் பீஃப் ஃப்ரை. ஸோ வந்து வயட்டியது, பீஃப் வரட்டியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணது அந்த பீஃப் தான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக. பிரியாணி பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் கொடுத்துருக்கிற ரிவ்யூ வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேரளா வந்து நம்மூர் பிரியாணி சாப்பிடும் போல் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுற கிட்ஸ் ஆகட்டும், அடல்ட்ஸ் ஆகட்டும், ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நம்மூர் பிரியாணி இங்கே கிடைக்கும். ஸோ ஹோப் ஐ ஹவ் கிவன் இனஃப் இன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வைக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஹைவேஸ் வழியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டவுன் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண மெயின் கோர்ஸ் ஆகட்டும், ஸ்டார்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஹைலைட்டே இந்த பீஃப் ஃப்ரை தாங்க. ஸோ டாடா பை பை, see you next week.